Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற ஆப்பிள் பேடா ரெசிபி மில்க் பவுடர் வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இத பண்றதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ இந்த அழகான ஆப்பிள் பேடா பண்ணுறதுக்கு நமக்கு 4 பொருள் தான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய். இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. ஸோ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது அதே கப்பில் அரை கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் நல்லா கரையிற வரலும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக வர அளவுக்கு வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரணும். கம்பி பதத்துக்கெலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கியான பதத்தில் வந்தால் போதும். இந்த மாதிரி வரும்போது நம்ம பால் பவுடர் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இதில் மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப கட்டியெல்லாம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1.5 கப் பால் பவுடர் அரை கப் சுகருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் பால் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு அரை கப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த சுகருக்கும் இந்த பால் பவுடருக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வர டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குங்குமப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் தண்ணி ஆகும், அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட்டியான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சேர்ந்து ஒட்டாமல், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஸோ ஆற விடுங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை ஆற விட்டுட்டு கை தொடுற பதம் வந்த உடனே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உருண்டைகளாக பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்தது லைட்டாக நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு நல்ல ஆப்பிள் ஷேப்பில் நமக்கு பால் பேடா ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் ஃபுட் கலர் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துட்டு நம்ம இதை கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் ஆட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு அழகுக்காக தான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியேவும் வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு நம்ம ஆப்பிள் பேடா. ஸோ இதுக்கு காம்புக்காக நான் ஒரு கிராம்பு எடுத்து நடுவில் ஜஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தோட நடுவுலையும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இலைக்காக நான் பிஸ்தா சீட்ஸ் எடுத்து அதையும் வச்சுக்கிறேன். ஸோ பார்க்கவே நமக்கு அப்போ ஆப்பிள் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே வச்சுட்டேன். ஸோ ஆப்பிள் ஷேப்பில் அதே மாதிரி நம்ம ஆப்பிள் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஏதாவது ஸ்வீட் வேணும், ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.